மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் குற்றவாளி இல்ல நிரபராதி அப்படின்னு இந்த ஒரு ஹியரிங்ல தீர்ப்பு வழங்கணுன்றவங்க மட்டும் மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தேவசேனா மேடம் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாக்கும் ஒரு பதிலடி குடுத்த மாரி, இப்ப பார்த்தீங்களான்னா இந்த ஒரு ஹியரிங்ல நம்ம விஜய்க்கு தாங்க ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குற மாரி வந்துட்டு இந்த ஒரு கேஸ எடுத்துட்டு போக போறாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி நம்ம ரஞ்சிதாவ பொய் சாட்சியா ரெடி பண்ணி எப்படியாச்சும் விஜய் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. அதே சமயம் ஒரு லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துட்டு நம்ம விஜயை வெளியே எடுத்துட்டு வரத்துக்கு அருமையான வாய்ப்பு வந்துட்டு இப்போ நம்ம தேவசேனா இடத்துக்கு கிடச்சிருக்குங்க. அதுதாங்க நம்ம வெண்பாவை வந்துட்டு இந்த கதிரேசனும் நிசாவும் கொடுமை பண்ணிட்டு இருக்கிறது. என்னை வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக கோர்ட்டில் வந்துட்டு உங்களை ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லுவேன்னு ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம வெண்பா குட்டி நம்ம தேவசேனா இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ ப்ரூஃபும் வந்துட்டு இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ் அம்மா கிட்ட நம்ம தேவசேனா மேடம் காமிக்க போகிறோங்க. அதே சமயம் நம்ம நிஷா வந்துட்டு இப்போ கையங்கலமும் சிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ரஞ்சிதா தான் வந்துட்டு அந்த ஒரு கொலையை பார்த்துருக்கா. முக்கிய எவிடன்ஸே நம்ம ரஞ்சிதா தான். விஜய் சார் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும்னு அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டு இருந்தோங்க. அன்றைக்கி பார்த்தீங்களான்னு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் அதுக்கான டிக்கெட்டும் வந்துட்டு இப்போ நம்ம தேவசேனா மேடம் இந்த ஜட்ஜம்மா கிட்ட கொடுக்க போகிறாங்க. எல்லாருமே வியந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு தப்பாக கூட உண்மையை வந்துட்டு சொல்ல தெரியாமல் இவ்வளோ கேவலமாக வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் மேலே பழிய போட்டிருக்காங்களே அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர ஆக்ரோஷத்தில் இப்போ இந்த ஜட்ஜம்மா ஒரு தீர்ப்பு வழங்க போகிறாங்க. அதே சமயம் 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி வந்துட்டு கண்டிப்பாக தண்டிக்கப்படக்கூடாது, விஜய் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தாங்க வரப்போகிற ஹியரிங்கில் நம்ம ஜட்ஜம்மா வந்துட்டு விஜயை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பதிலை கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி கதிரேலனும் நம்ம விஜய்க்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லா கொடுமைக்கும் பதில் சொல்லியே தீரணுன்றவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.